ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் எக்கோ. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான் பேச போகிறோம். இன்டர்நெட்டில் டெய்லி கோஸ்ட் காட்டான் கேமரான்னு ஆயிரக்கணக்கான வீடியோ வருது. ஆனால் நான் இதெல்லாம் பார்த்து பக்கா எடிட்டிங் பான்னு தள்ளிட்டு போயிடுவேன். பட் சில விஷயங்க ஃபிசிக்ஸ் லாஜிக்கவே பிரேக் பண்ணுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 3 இன்சிடென்ட்டும் வெறும் ஸ்டோரிஸ் கிடையாது. இதுல அபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. டாப் சயின்ஸ் லேப்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஜிக்க நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், த நார்வே கிளிச். ஃபர்ஸ்ட், நார்வேல இருக்கிற ரிசல்டன் வேலி. இங்க 1980ஸ்ல இருந்து ஸ்ட்ரேஞ்சான க்ளோயிங் லைட் ஸ்கைல வருது. ஸ்டார்டிங்ல எல்லாரும் இத யூஎஃப்ஓன்னு சொன்னாங்க. பட் சயின்டிஸ்ட் அங்க ப்ளூ பாக்ஸ்னு ஒரு பர்மனன்ட் லேப் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கே. பிசிக்ஸ்ல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ளோயிங்கா இருந்தா அது ஹீட்டை எமிட் பண்ணுன்னு. பட் தெர்மல் கேமரால செக் பண்ணும்போது தான் இந்த லைட்ஸ் எல்லாம் கோல்டா இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் ரூல்ஸ் இங்க ஃபெயில் ஆகுது. அதுவும் சில நேரம் ஒரு சிங்கிள் லைட் சடனாக ரெண்டாக டிவைட் ஆகி வேற வேற டைரக்ஷன்ல போகுது. ஒரு எனர்ஜிக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் இருக்க முடியும்? இப்போவும் டாப் சயின்ஸ் ஜேர்னல்ல இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான். செகண்ட் இன்சிடென்ட், த எஸ்எஸ் வாட்டர் டவுன் போட்டோ. அடுத்து 1924ல ரெக்கார்டான ஒரு இன்சிடென்ட். எஸ்எஸ் வாட்டர் டவுன்னு ஒரு ஷிப்ல செத்து போன 2 செயலரோட முகம் சீ வேவ்ஸ்ல தெரிஞ்சிருக்கு. அத அந்த கேப்டன் போட்டோ எடுத்திருக்காரு. இதை எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்றப்போ இவர் அந்த காலத்துல கேமரா எக்ஸ்பர்ட்டா இருந்த கோடாக் கம்பெனி கிட்ட கொடுத்து இந்த நெகட்டிவை செக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த கோடாக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நெகட்டிவ்ல எந்த டபுள் எக்ஸ்போஷரோ மேனிப்புலேஷனோ கிடையாது. இது 100% ஒரிஜினல். இங்க தான் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கைஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோஷாப்பே இல்லை. ஒரு வேவ்ல எப்படி கான்ஸ்டன்டா ஒரு ஹியூமன் ஃபேஸ் தெரியும்? இத நம்ம அவங்களுக்கு மனப்பிரம்ம அப்படின்னு சொன்னா கூட இது அந்த கேப்டனுக்கு மட்டும் தெரியல, அங்க வேலை செஞ்ச எல்லா செயலர்ஸ்க்கும் ஒரே மாதிரி அவங்களோட முகம் தெரிஞ்சிருக்கு. இங்க தான் லாஜிக் ஸ்டாப் ஆகுது. தேர்ட் இன்சிடென்ட், த ஸ்கெலிட்டார் ஆஃப் ஆம்டன் கோர்ட். லாஸ்டா லண்டன்ல இருக்கிற ஆம்டன் கோர்ட் பேலஸ். இந்த 2003 சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க. ஒரு ஹெவி ஃபயர் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸ்டார்டிங்ல இது காத்துல மூவ் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. பட் டாக்டர் ரிச்சர்ட் வைஸ்மன் மாதிரி டாப் ஸ்கெப்டிக்ஸ் செக் பண்ணாங்க. ஸ்கெப்டிக்ஸ்னா ஏதோ ஒன்று நடக்குது, ஆமா அது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அது ஏன் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்றவங்கள தான் ஸ்கெப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டோர் ரொம்ப ஹெவி அண்ட் அதோட இன்ச்சஸை செக் பண்ணும்போது இது காத்துல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல பார்த்தா ஒரு டோர் ஹேண்டில் பிடிச்சி புல் பண்ற மாதிரி விஷுவல்ஸ் இருக்கு. இத டிஜிட்டல் கிளிச்னு சொன்னா கூட ஒரு ஹியூமன் ஒரு டோரோட ஹேண்டில் பிடிச்சி தள்ளினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் அங்க வருது. சயின்ஸ்ல இந்த 10 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு இன்னும் லாஜிக் தர முடியல. இந்த 3 இன்சிடென்ட்டுக்கும் சாலிடான ப்ரூஃப் இருக்கு. பட் நம்ம சயின்ஸ் கிட்ட தான் இதுக்கு பதில் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரியாலிட்டியில ஏதோ ஒரு கிளிச்சா இருக்குமா, இல்ல சயின்ஸ் இன்னும் வளரணுமா? உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ட்ரஸ்டபிளான மிஸ்ட்ரிஸ் பத்தி தெரிஞ்சுக்க பிரெயின் எக்கோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். கீப் எக்ஸ்ப்ளோரிங்.